ஹாய் எல்லாருக்கும். இட்ஸ் சண்டே ஈவினிங். ஸோ அந்த வீக்கு தேவையான க்ராசரிஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ரீஸ்டாக் பண்ணுன்றது தான் வந்து எப்போவுமே எங்களோட சண்டே ரொட்டீனில் இருக்கும். அப்போ தான் வந்து அடுத்த வீக் ஃபுல்லாக ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாருக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்ப்போம். எப்போவுமே நானும் இந்த ஹஸ்பண்டும் இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தா ஒரு விஷயம் பேசிகிட்டே வருவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ரெண்ட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க மாதத்துக்கு? 2,00,000 ரூபாயாங்க. அப்படி என்ன தான் இருக்குது அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே? அப்படின்னுக்கு அது ஒரு நாளாவது போய் பார்க்கணும் அப்படின்னு நானும் என்னோட ஹஸ்பண்டும் பேசிகிட்டே இருப்போம். ஸோ அப்படியே பேசிகிட்டே உள்ளே போய் ஷாப்பிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஷாப் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இதே ட்ரெஸ்லாம் என்கிட்ட இன்னொரு வீடியோ இருக்கே அப்படின்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் பேக் இதே மந்தில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்போ தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி பெங்களூரில் ஃப்ளாட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு பால் காய்ச்சறதுக்காக நாங்கள் திங்ஸ்லாம் வாங்க போயிருந்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். அப்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காரு அவர். டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே 1 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ ஒரு பொறுப்பான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டுருக்கோன்னு நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்மளா இது அப்படின்னு. பாய் சொல்லி வீடியோ எண்ட் பண்ணிடலாம் தான் நினச்சேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் பண்ணது வேற ஒரு பிளான். மசால் பூரி சாப்பிட போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாரு எங்களோட ஃபேவரட் கடைக்கு தான். அப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.